விலகி சென்ற காதலியை மீண்டும் வரவழைத்து 17 முறை கத்தியால் குத்திக் கொன்ற இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். பெங்களூர் கெங்கேரி அருகே வசித்து வந்தவர் ஹரிணி. இவருக்கு திருமணமாகி தாசேகவுடா என்ற கணவரும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன் கெங்கேரியில் நடைபெற்ற கோவில் திருவிழாவிற்கு சென்றபோது இவருக்கும் தலகட்டபுராவை சேர்ந்த யாஷ் என்ற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அப்போது இருவரும் தங்களது செல்போன் எண்ணை பரிமாறிக்கொண்டு பேசி வந்துள்ளனர். இந்த நட்பு நாளடைவில் திருமணம் மீறிய உறவாக மாறியது. இந்த நிலையில்தான் ஹரிணி தனது கணவருக்கு தெரியாமல் யாஷை அவ்வப்போது சந்தித்து வந்தது மட்டுமின்றி ஹோட்டலில் அறை எடுத்து தங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் கணவர் தாசேகவுடாவிற்கு தெரிய வரவே மனைவி ஹரிணியை கண்டித்துள்ளார். அப்போது ஹரிணியிடம் இருந்து செல்போனையும் வாங்கி வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஹரிணியை யாஷால் தொடர்பு கொள்ள முடியாமல் போனது. இதனை அடுத்து நடந்த சம்பவங்களுக்கு தனது கணவரிடம் மன்னிப்பு கேட்ட ஹரிணி இனி அந்த இளைஞருடன் பேச மாட்டேன் என உறுதியளித்துள்ளார். இதையடுத்து ஹரிணியிடம் தாசேகவுடா செல்போனை கொடுத்துள்ளார். செல்போன் வந்ததும் மனம் மாறிய ஹரிணி யாஷை மீண்டும் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இதையடுத்து இருவரும் கெங்கேரி அருகே தனியார் விடுதி ஒன்றில் ரூம் எடுத்து தங்கியுள்ளனர். அப்போது இவ்வளவு நாள் ஏன் என்னிடம் பேசவில்லை என யாஷ் கேட்டுள்ளார். ஹரிணி நடந்ததை கூறவே அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த யாஷ் தன்னிடம் இருந்த கத்தியை எடுத்து ஹரிணியை கண்மூடித்தனமாக பலமுறை குத்தியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்துள்ளார் ஹரிணி. பின்னர் ஹோட்டலில் இருந்து யாஷ் தப்பி சென்றுள்ளார். இதனிடையே அவர்கள் தங்கியிருந்த அறை நீண்ட நேரம் திறக்காததால் சந்தேகமடைந்த அறை ஊழியர்கள் கதவை திறந்து பார்த்தபோது ஹரிணி ரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ந்து போன ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. விசாரணையில் கொலை செய்துவிட்டு தப்பி சென்ற யாஷ் தனியார் நிறுவனத்தில் கம்ப்யூட்டர் என்ஜினியராக பணியாற்றி வருவதும் ஹரிணியை பல இடங்களுக்கும் அழைத்து சென்றுள்ளதும் தெரியவந்தது. இந்த விவகாரம் ஹரிணி கணவருக்கு தெரிந்ததும் ஹரிணி விலகி சென்றதால் அவரை கொலை செய்ய யாஷ் முடிவு செய்துள்ளார். அதன்படி ஹரிணியை ஹோட்டலுக்கு வரவழைத்து தனிமையில் இருந்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது தான் கொண்டு வந்த கத்தியால் 17 முறை ஹரிணியை குத்தி கொன்றது தெரியவந்தது. பின்னர் யாஷை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.